நம்முடைய கடற்கரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கு நம்முடைய மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய துணைவியார் அன்னை ஜானகி எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மக்கள் தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சென்னை வானகரத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் மிக விமர்சையாக கொண்டாடி வருகிறார். இந்த நிகழ்வில் பல்வேறு திரையுலக பிரபலங்களை அழைத்து மரியாதை செலுத்தி அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்வதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார். அம்மையார் ஜானகி அம்மையார் அவர்களுடைய புகழை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக தமிழக அரசியலில் அவர் எப்படிப்பட்ட நிகழ்வுகளை நிகழ்த்தினார், தமிழகத்துடைய முதல் பெண் முதலமைச்சராக இருந்தவர் அன்னை ஜானகி எம்ஜிஆர் அவர்கள். கட்சியில் பல்வேறு இக்கட்டான சூழல் நிலவுகின்ற போது தன்னுடைய பெருந்தன்மையான நிகழ்வால் இந்த புரட்சி தலைவரால் துவக்கப்பட்ட இந்த இயக்கத்தை விட்டு கொடுத்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மணிமகுடத்தை சூட்டினார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை கட்டி காத்து சீரும் சிறப்போடு நடத்தி வந்த சூழலில் புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட கழகத்தினுடைய தலைமையகத்தை அம்மையார் ஜானகி அம்மையார் அவர்கள் பெருந்தன்மையோடு விட்டுக் கொடுத்து அந்த அலுவலகம் இன்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சொத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டியவர் திருமதி அன்னை ஜானகி எம்ஜிஆர் அவர்கள். புரட்சி தலைவர் அவர்களுக்கு உற்ற துணையாக மிக நெருக்கமான தோழியாக தோழராக புரட்சி தலைவர் செய்த எல்லா நற்காரியங்களுக்கும் துணை நின்று இன்றைக்கும் போற்றக்கூடிய புகழ்பாடக்கூடிய அளவிலே அன்னை ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காது கேளாதவர் பள்ளி, அன்னை ஜானகி எம்ஜிஆர் பெயரிலே கல்லூரி, இதெல்லாம் பொதுமக்களுக்காக விட்டு சென்றவர் அன்னை ஜானகி எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய பல நூற்றுக்கணக்கான சொத்துக்களை எல்லாம் பொதுமக்களுக்காக இன்றைக்கும் பயன்படுத்தக்கூடிய சூழலை ஏற்படுத்தியவர் அன்னை ஜானகி எம்ஜிஆர் அவர்கள். இப்படிப்பட்ட அன்னை ஜானகி எம்ஜிஆருடைய இந்த நூற்றாண்டு விழாவை நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு மிக சீரும் சிறப்போடு இந்த நிகழ்வை நடத்தி இருப்பது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. எனவே கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடிய அளவில் நம்முடைய கட்சி தொண்டர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் துணை நிற்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் விடியா அரசாக இருக்கக்கூடிய திருட்டு திராவிட மாடல் அரசியல் இன்றைக்கு தமிழக மக்களை கூறு போட்டுக் கொண்டிருக்கிறது. கொலை, கொள்ளை, வழிப்பறி, கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள், இப்படி மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழகத்தை மீண்டும் நல்லதொரு வாய்ப்பாக வென்றெடுக்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு இன்றைக்கு அன்னை ஜானகி எம்ஜிஆருடைய இந்த நூற்றாண்டு விழாவில் நாம் சபதமேற்போம். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம்.